வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று காப்போதர சாதாரணதர மாணவர்களுக்கான கணித பாட வகுப்பறை. கடந்த வாரம் இந்த வகுப்பறை நிகழ்ச்சியிலே நாங்கள் அளவையியல் என்னும் பாடப்பகுதியிலே சுற்றளவு, பரப்பளவு மற்றும் கனவளவு தொடர்பான விடயங்களை நாங்கள் கற்றிருந்தோம். அந்த வகையிலே இந்த வாரம் நாங்கள் அந்த சுற்றளவு மற்றும் பரப்பளவு மற்றும் கன அளவு தொடர்பான விடயங்களினுடைய தொடர்ச்சியான விடயங்களை கற்றுக்கொள்ள உள்ளோம். இன்று நாங்கள் ஆசிரியர்கள் இருவர் உங்களுக்கு இந்த விடயங்களை கற்பிக்க உள்ளோம். நான் ஆசிரியர் திரு மார்ஷல், விபுலானந்த தமிழ் மகா வித்தியாலயத்தின் கணித பாட ஆசிரியர். நான் உங்கள் ஆசிரியர் சுந்தரலிங்கம் சங்கரன், பம்பலப்பட்டி இந்து கல்லூரி. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் கடந்த வகுப்பில் நாங்கள் அதாவது திண்மப் பொருட்களின் மேற்பரப்பளவு எவ்வாறு காணலாம், கனவளவு எவ்வாறு காண்றது என்பது தொடர்பாக நாங்கள் முழுமையான பொருட்களுடன் விளக்கத்தையும் சில வினாப்பத்திரங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடி இருந்தோம். இன்றைய தினம் அதிக தொடர்ச்சியான சில வினாக்களை பற்றி, அதாவது கடந்த கால வினாக்களையும் மாதிரி வினாக்களையும் எவ்வாறு 2020ஆம் ஆண்டு காப்போதர சாதனதர வினாப்பத்திரத்தில் எவ்வாறு வினா அமையப்போது என்பது தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றோம். அதாவது முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். சார், தொடர்ச்சியாக நாங்கள் அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக இந்த பாடப்பகுதியிலே நாங்கள் காப்போதர சாதாரணதர பரீட்சை 2018ஆம் ஆண்டு உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கணித வினாத்தாள் 2இல் பகுதி பியில் உள்ள வினா ஒன்றை பார்க்க உள்ளோம். 1 மீட்டர் உயரமுள்ள ஒரு கனவுரு கண்ணாடி பாத்திரத்தின் அடி சதுரமாகும். எனவே இங்கு தரப்பட்டுள்ள இந்த கண்ணாடி பாத்திரத்திலே இந்த கண்ணாடி பாத்திரத்தினுடைய உயரம் ஆனது 1 மீட்டர் ஆகவும் இந்த பாத்திரத்தினுடைய அடி ஆனது சதுர பகுதியாகவும் காணப்படுகின்றது. அடியின் ஒரு பக்கத்தின் நீளம் 25 சென்டிமீட்டர் ஆகும். எனவே அடியினுடைய ஒரு பக்க நீளமானது 25 சென்டிமீட்டர் ஆகும். பாத்திரத்தில் செப்பமாக அரைவாசி உயரத்துக்கு நீர் உள்ளது. செப்பமாக அரைவாசி உயரத்துக்கு, அதாவது சரியாக அரைவாசி உயரம். எனவே பாத்திரத்தினுடைய உயரமானது 1 மீட்டர் ஆகும். பாத்திரத்திலே அரைவாசி உயரம் என்னும் பொழுது அரை மீட்டர் அல்லது 0.5 மீட்டர் அல்லது 50 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் காணப்படுகின்றது. எனவே முதலாவது பகுதி வினாவை பார்ப்போம். பாத்திரத்தில் உள்ள நீரின் கனவளவை கன சென்டிமீட்டரில் காண்க. சார், இதில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கனவுருடைய பாத்திரம், அதாவது நீங்கள் பார்க்கணும், இதை கனவுருவில் எவ்வாறு சதுரம் வரும் என்றது உங்களுக்கு தரம் 8இல் நீங்கள் படிச்சிருக்கிறீர்கள். அடி சதுரமாக இருக்குது. அதில் மிக முக்கியமானது. அப்புறம் நீங்கள் நீளம் அகலம் தரப்பட இல்லைன்னு குழம்பத்தில் அடி சதுரமாக இருக்கிறபடியாக 25 சென்டிமீட்டர். அதில் உயரம் மீட்டரில் தந்திருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியணும், எல்லாம் ஒரே அலகிலே இருக்க வேண்டும். எங்களுக்கு கணித்தல்களுக்கு நாங்கள் ஒரே அலகுத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆகவே 1 மீட்டரில் செப்பமாக அரைவாசி என்னும் போது உங்களுக்கு தெரியும் அரை மீட்டர், அதாவது நாங்கள் சென்டிமீட்டரில் சொல்லுவமாக இருந்தால் 50 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே எங்களுக்கு இப்போ நீரின் வடிவம் பாத்திரத்துக்கு கனவுரு வடிவ பாத்திரத்துக்கு நாங்கள் விடும்போது அந்த நீரின் வடிவம் இப்போ கனவுரு வடிவத்தில் இருக்குது. ஆகவே அந்த கனவுருவில் இருக்கிற அந்த நீரின் கனவளவை, நீரின் வடிவம் கனவுரு. ஆகவே அந்த கனவுருவின் கனவளவை நாங்கள் காணப்போகிறோம். அதுதான் பாத்திரத்தில் உள்ள நீரின் கனவளவாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்திருக்கின்றோம். அதாவது கனவுரு ஒன்றின் கனவளவை நாங்கள் எவ்வாறு காணலாம் என்றால் நீளம் தர அகலம் தர உயரமாக இருக்கும். அல்லது நீங்கள் இன்னொன்று பயன்படுத்தலாம், அடிப்பரப்பை உயரத்தால் பெருக்கவும் கனவளவு கிடைக்கும். ஆகவே இங்கு இந்த நீர் பகுதியினுடைய, நீர் காணப்படும் பகுதியினுடைய கனவளவை காணும் பொழுது அந்த கனவுரு வடிவ பகுதியினுடைய கன அளவை கண்டால் போதுமானது. எனவே அந்த கன அளவை காண்பதற்கு நீளம் 25, அகலம் 25, உயரம் ஆனது 50 சென்டிமீட்டர். காரணம் அரை மீட்டர் என்பது 50 சென்டிமீட்டர். ஆகவே 25 தர 25 தர 50 நீளம் தர அகலம் தர உயரம். எனவே இதனை பெருக்கும் பொழுது உங்களுக்கு அது 31,250 சென்டிமீட்டர் கனம் ஆக கிடைக்கும். எனவே இது பாத்திரத்தில் உள்ள நீரினுடைய கன அளவை கன சென்டிமீட்டரில் தருக எனும் வினாவிற்குரிய விடை ஆக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த 2வது பகுதி இதில் இருக்கிற நாங்கள், அதாவது பாத்திரத்துக்கு இருக்கிற நீரின் கனவளவை கண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இப்போ 2வது பகுதிக்கு நாங்கள் வரப்போகிறோம். அடியின் ஆரை அறியப்படாத, அடியின் ஆரை எங்களுக்கு தெரியாது, உயரம் 10 சென்டிமீட்டர் வீதம் உள்ள, 10 சென்டிமீட்டர் வீதம் உள்ள என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டராக இருக்கும் உள்ள உருளைகள் ராணியிடம் உள்ளன. அவள் அவ்வுருளைகளில் ஒன்றின் அடியின் ஆரை காண்பதற்கு அவற்றை அரைவாசியில் நீர் இருக்கும் மேற்குறித்த பாத்திரத்தில் ஒவ்வொன்றாக இடுகின்றாள்.
செப்பமாக 25 உருளைகளை இடும்போது நீர் பாத்திரத்தில் முற்றாக நிரம்பும் மட்டத்துக்கு வருகிறது. அப்போ நீங்கள் மாணவர்களை அந்த அரைவாசி நிரம்பின பாத்திரத்துக்குள்ள இந்த அடியின்றி அறியப்படாத எங்களுக்கு தெரியாத சில உருளைக்குட்டிகளை வச்சிருக்கிறார். அந்த 25 உருளைக்குட்டிகளையும் கொண்டாந்து அந்த பாத்திரத்துக்கு போடுறார். அப்போ நீர் பாத்திரத்தை அதாவது விரியமாக இல்லை என்று சொன்னால் அதாவது வேஸ்டாக வெளியேற இல்லை. அப்போ மட்டுமட்டாக நாங்கள் 25 உருளைகளையும் அந்த பாத்திரத்துக்கு இடும்போது நீர் பாத்திரத்தின் முழுமையான நிரம்பும் மட்டத்தை அடையுது. ஆகவே உங்களுக்கு ஏற்கனவே இந்த கனவளவென்றதில் படிச்சிருக்கிறீர்கள். ஆகவே போடப்பட்ட திண்ம உருளைகளின் கனவளவு என்பது அந்த நிரம்பின அந்த வெற்றிடத்தின் கனவளவுக்கு என்னவாக இருக்கும்? சமனாக காணப்படும். மாணவர்களே, ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த 25 உருளை குற்றிகளினுடைய கன அளவானது இந்த வெற்றிடம் எனும் பொழுது நீர் நிரம்பிய பகுதி அரைவாசி பகுதிக்கு உள்ளது. எனவே வெற்றிடமும் அரைவாசி பகுதி. ஆகவே நீரினுடைய கன அளவானது அந்த வெற்றிடத்தினுடைய கன அளவுக்கு சமனாக இருக்கும். ஆகவே 25 உருளைகளினுடைய கன அளவானது அந்த நீரினுடைய கன அளவுக்கு சமன். எனவே எங்களுக்கு தெரியும் இங்கு 25 உருளைகளினுடைய கன அளவு என்னும் பொழுது அது 25 தர பை தர ஆர் வர்க்கம் தர 10. எனவே ஏற்கனவே நாங்கள் கற்றுள்ளோம் உருளையினுடைய கன அளவானது பையார் வர்க்கம் ஏச்சினால் தரப்படும். எனவே பை என்பதனை நாங்கள் பிரதியிடாது அப்படியே வைத்துக்கொள்வோம். ஆர் என்பது உருளையினுடைய அடியின் ஆரை. எனவே ஆர் வர்க்கம் என்பது ஆர் வர்க்கமாகவே எழுதப்படும். அடுத்ததாக உருளையினுடைய உயரம் ஆனது 10. இது சமன் நீரினுடைய கன அளவு. எனவே ஏற்கனவே ஆசிரியர் குறிப்பிட்டது போன்று கடந்த வகுப்பிலே நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம். நாங்கள் இந்த எண்களை பெருக்கி மிகப்பெரிய பெறுமதியை பெற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு சுருக்கல் செய்கைகளை செய்வது கடினமாக இருக்கும். எனவே சுருக்கல் செய்கைகளை இலகுவாக்குவதற்கு இந்த நீரினுடைய கன அளவை நீளம் தர அகலம் தர உயரம் என்றவாறு அப்படியே நாங்கள் பயன்படுத்துவோம். எனவே நாங்கள் அடுத்த படிமுறையிலே இங்கு ஆர் வர்க்கம் சமன் 25 பெருக்கல் 25 பெருக்கல் 50 முழுவதின் கீழ் 25 பெருக்கல் பை பெருக்கல் 10 ஆக கிடைக்கும். எனவே இந்த படிமுறையை நாங்கள் சுருக்குவோம் சார். இந்த படிமுறையை நாங்கள் சுருக்குகின்ற போது இதில் நான் இன்னுமொரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். ஒரு 25 உருளைகளின் கனவளவு நீரின் கனவளவு எண்ணிக்கை உங்களுக்கு ஒரு சில வழி ஒரு குழப்பமாக இருந்திருக்கலாம். அது சார் சொன்னது போல் 25 அதாவது நீரின் கனவளவுன்றது அந்த உண்மையில் நாங்கள் 25 உருளையின் கனவளவு அந்த வெற்றிடத்தின் கனவளவுக்கு சமனாக இருக்கும். அந்த அரைவாசியாக இருக்கிறதா காரணத்தினாலே அந்த பாத்திரத்தின் அரைவாசியாக இருப்பதன் காரணமாக அந்த நீரின் கனவளவும் அந்த வெற்றிடத்தின் கனவளவும் சமனாக இருக்கு. ஆகவே நாங்கள் 25 உருளைகளின் கனவளவை நீரின் கனவளவு என்று நாங்கள் சமனாக்குறோம். அல்லது நாங்கள் வெற்றிடத்தினுடைய கனவளவு என்று நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டும் சமனாக இருக்கும். ஆகவே நாங்கள் சுருக்குகின்ற போது இந்த 25ஐயும் நாங்கள் சுருக்கக்கூடியதாக இருக்கும் வகுக்கிறோம். ஆகவே 50ஐயும் 10ஐயும் நாங்கள் சுருக்குகின்ற போது 5 ஆக இருக்கும். ஆகவே இனி நாங்கள் சுருக்க முடியாது. ஆகவே 25 5ஆல் பெருக்குகின்ற போது 125. ஆகவே எங்களுக்கு தெரியும் ஆர் வர்க்கம் சமன் 125 கீழ் பையாக காணப்படும். அதாவது ஆர் வர்க்கம் சமன் 125 கீழ் பை என்னும் போது ஆறின் பெருமானம் ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்கமூலத்துக்கு 125 கீழ் பை. உங்களுக்கு ஏற்கனவே இருபடி சமன்பாட்டில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதாவது ஆர் வர்க்கமூலமாகும் போது ப்ளஸ்ஸோ மைனஸ். காரணம் என்னென்னா அதாவது மர ரெண்டின் வர்க்கமும் நேர்நாளாகத்தான் இருக்கும், நேர் ரெண்டின் வர்க்கமும் நேர்நாளாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த சுட்டி ரெட்டெண்ணாக இருக்கும்போது நாங்கள் தரம் 11 ஏற்கனவே இருபடி சமன்பாடு என்னும் பகுதியிலேயே நாங்கள் படிச்சிருக்கின்றோம். நிச்சயமாக ப்ளஸ்ஸோ மைனஸ் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆனால் இங்கு எங்களுக்கு ஆறு என்பது ஒரு பொருளின் ஆரையாக இருக்கிறதாலே ஆரை மறையிலே அமைய முடியாது. அமைந்தால் அப்படி ஒரு திண்மம் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த மறை இதுக்கு பொருந்தாது. ஆகவே நாங்கள் ஆறின் பெருமானத்தை நாங்கள் காண்ற போது பிளஸ் தான் வரப்போது. ஆகவே வர்க்கமுள்ள 125 பையாக இருக்கும். இந்த 125ஐ நாங்கள் சேடாக மாற்றுகிற போது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு 25 தர 5. 125 நாங்கள் 25 தர 5 என எழுத முடியும். ஆகவே 25 வர்க்கமூலம் 5 ஆக இருக்கும். ஆகவே ஆர் சமன் 5 வர்க்கமூலம் 5 பையாக காணப்படும். மாணவர்களே, தொடர்ந்து அடுத்த பகுதி வினாவிற்கு செல்வோம். மூன்றாவது பகுதி பையின் பெருமானத்திற்கு 3.14 பயன்படுத்தி ஆறின் பெருமானத்தை சென்டிமீட்டரில் முதலாம் தசமதானத்தில் காண்க. எனவே ஆறினுடைய பெருமானத்தை நாங்கள் சென்டிமீட்டரிலே காண வேண்டும். அத்தோடு முதலாம் தசமதானத்திற்கு காண வேண்டும். இங்கு பையிற்கு பதிலாக நாங்கள் 3.14 என்னும் பெருமதியை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இங்கு மாணவர்களை மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி தான் காணப்போகின்றோம். ஆகவே நாங்கள் இறுதியாக கண்டுபிடித்த அந்த ஆர் சமன் 5 வர்க்கமூலத்தின் உள் 5 கீழ் பை என்னும் அந்த பெருமதி விடையிலே பையிற்கு பதிலாக முதலாவதாக நாங்கள் 3.14 பிரதியிடுவோம். இனி அடுத்ததாக இருபுறமும் நாங்கள் சமனுக்கு இடப்பக்கமும் வலப்பக்கமும் மடக்கை அடிகளை எடுக்கும் பொழுது LGR சமன்
LG 5 சக அரை LG 5 சய LG 3.14 எனும் ஒரு நேரடியான படிமுறை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த படிமுறை ஆனது உங்களுக்கு நேரடியாக எழுதப்பட்டிருந்தாலும் நாங்கள் இரண்டு பக்கமும் மடக்கை அடி 10 அல்லது LG என்று சொல்வோம். எனவே LG எடுக்கும் பொழுது இந்த 5 வர்க்கமூலம் 5 ன் கீழ் 3.14 என்பது முழுமையான ஒரு அடுக்காக இருக்கும். எனவே 5 பெருக்கல் 5 ன் கீழ் 3.14 முழுவதின் வர்க்கமூலம் என்பதை நாங்கள் அரையாம் அடுக்கு என்று எழுதலாம். ஆகவே அதன் காரணமாகத்தான் இங்கு உங்களுக்கு LG 5 சக அரை என்பது அந்த மடக்கையினுள் முதன் பகுதியில் எழுதப்படும். எனவே அரை ஆனது இந்த 5 ன் கீழ் 3.14 முழுவதற்கும் அரையாம் அடுக்கு காணப்படுவதால் இந்த முழுவதையும் காட்டுவதற்காக இங்கு அடைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இந்த அரையாம் அடுக்கு, அதாவது உங்களுக்கு தெரியும் வர்க்கமூலம் என்ற குறியீடு நாங்கள் படிச்சிருக்கின்றோம் சுட்டிகள் தொடர்பாக. வர்க்கமூலம் என்ற குறியீடு வந்து சுட்டி அறையத்தான் சொன்ன மாதிரி சுட்டி அறையத்தான் நாங்கள் அரையாம் அடுக்கத்தான் நான் வர்க்கமூலம் என்ற அரையாம் அடுக்கு. ஆகவே இந்த 5 ன் கீழ் 3.14 முழுவதுக்கும் அரையாம் அடுக்கு இருக்கிற காரணத்தால் அதை நாங்கள் அரை. அப்போ உங்களுக்கு தெரியும் மடக்கை 3 விதிகள் இருக்குது. அந்த 3வது விதியை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் அரை பிரேக்கெட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் log 5 சய log 3.14. நான் ஏற்கனவே கடந்த வகுப்பில் சொன்ன மாதிரி அடி 10ஆக இருப்பதன் காரணமாக நாங்கள் மடக்கு அட்டவணையை பயன்படுத்தும் போது மடக்கு அட்டவணை 10ஆக இருக்கிறதுக்கு தான் தயாரிக்கப்பட்டதன் காரணமாக நாங்கள் LG என்றதை நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறோம். LOG 10 என்பதற்கு பதிலாக LGயை நாங்கள் பயன்படுத்துவோம். ஆகவே எங்களுக்கு இந்த நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் log 5 என்பது 5 வந்து நியம வடிவத்திலே இருக்குது. ஆகவே விஞ்ஞான முறை குறிப்பிட மாதிரி நீங்கள் யோசிக்கலாம், நியம வடிவத்தில் இருக்கு. ஆகவே ஒரு 2க்கு பக்கத்து தசமம் இருக்கிறதால நாங்கள் இது நியம வடிவம். ஆகவே 0.5க்கு நாங்கள் மடக்க பார்க்கிற போது 50 0 மடக்க அட்டவணை புத்தகத்தில் நீங்கள் 50க்கு நேர 0க்கு நேர பெருமானத்தை பார்க்கிற போது 69990. ஆகவே ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு 5 மடக்க பெருமானம் கிடைக்கும். 0.6990 இருக்கும். சக எங்களுக்கு அரை ஏற்கனவே நாங்கள் 5 மடக்கை கண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் அதை இங்கேயே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். 0.6990 சய எங்களுக்கு இந்த 3.14 நாங்கள் அவதானிக்கிற போது அது ஒரு நியம வடிவத்திலே இருக்குது. ஆகவே அதாவது விஞ்ஞான முறை குறிப்பீடு சொன்ன மாதிரி விஞ்ஞான முறை குறிப்பீட்டிலே இருக்குது 3.14 இருக்குது. ஆகவே 1க்கும் 10க்கும் சிறிய உங்களுக்கு தெரியும் விஞ்ஞான முறை குறிப்பீடு 1க்கும் 10க்கு அதாவது 1 தொடக்கம் 10க்கு உட்பட்ட எண்ணினதும் 10னது வலுவினதும் பெருக்கமாக எழுது. ஆகவே இதில் எங்களுக்கு ஏற்கனவே விஞ்ஞான முறை குறிப்பீடு நியம வடிவத்தில் இருப்பதால் 0. நாங்கள் 31க்கு நேர 4க்கு நேர மடக்கிய பார்க்கிற போது 4969 இருக்கும். ஆகவே 0.4969 இருக்கும். இப்போ நாங்கள் இதை சுருக்குகின்ற போது முதல்ல நாங்கள் இதை செய்ய வேணும் என்று பார்க்கிற போது முதல்ல நாங்கள் கழித்தலை செய்வோம். ஆகவே 0.6990 0.4969 நாங்கள் கழிக்கின்ற போது 0.6990 அப்படியே வரும் அரை. இதை நாங்கள் கழிக்கிற போது 0.2021 இருக்கும். இப்போ மாணவர்களே உங்களுக்கு தெரியும் இதை நாங்கள் அரையால பெருக்க வேணும். அரையால பெருக்க வேணும் என்றதின் அர்த்தம் என்னென்று சொன்னால் அந்த எண்ணை நாங்கள் 2ஆல் வகுக்கிறது, அதாவது அரையால பெருக்க என்பது 2ஆல் வகுக்கிறதுக்கு சமம். ஆகவே இந்த எண்ணை நாங்கள் 0.2021 நான் 2ஆல் வகுக்கிற போது எங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுண்டா 0.6990 இதை நான் 2ஆல் வகுக்க 0.1011 இருக்கும். இதை நான் கூட்டுகிற போது எங்களுக்கு கிடைக்கிற பெருமானம் log r சமன் 0.8001 இருக்கும். ஆகவே லொக்கானது உங்களுக்கு தெரியும் மடக்கே அங்கால போய்க்கு ஆன்டி லொக்காக மாறும். ஆன்டி லொக்காக மாறைக்கு நாங்கள் அடி 10 பயன்படுத்துறதன் காரணமாக r சமன் ஆன்டி LOG என்று நாங்கள் பயன்படுத்த முடியாது, LG என்றதை நாங்கள் பயன்படுத்துவோம். ஆகவே ஆன்டி LG சமன் 0.8001 இருக்கும். இதை நாங்கள் ஆன்டிலோக் என்பது எப்போது நியம வடிவத்தில் வரும். இந்த இருக்கிற 0 என்பது 10 அடுக்காக இருக்கு. ஆகவே நான் இந்த 8001 ஆன்டிலோக்கை பார்க்குற போது 6.311 தர 10 0ஆம் அடுக்கு. ஆகவே 0ஆம் அடுக்கு என்னும் போது அது நியம வடிவத்திலேயே இருக்கு. ஆகவே இந்த ஆரே 6.311 சென்டிமீட்டராக இருக்கு. ஆனால் எங்களுக்கு மாணவர்களே வினாவிலே பாருங்கள், உங்களுக்கு வினாவிலே வினவப்பட்டிருந்தது ஆறினுடைய பெருமானத்தை அல்லது ஆரை முதலாம் தசமதானத்திற்கு திருத்தமாக தருக என்பதாகும். எனவே முதலாம் தசமதானத்துக்கு திருத்தமாக நாங்கள் மட்டம் தட்டும் பொழுது எங்களுக்கு தெரியும் 2ஆம் தசம இலக்கத்தை பார்க்க வேண்டும். எனவே 2ஆம் தசம இலக்கம் என்பது 1. அந்த 1 ஆனது 5லும் சிறியது. ஆகவே 6.3 என்பது முதலாம் தசமதானத்திற்கு திருத்தமாக விடையை எழுதும் பொழுது ஆரையினுடைய பெறுமதியாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் அடுத்து காப்போதர சாதாரண தர பரீட்சையிலே 2019ஆம் ஆண்டு கணித பாடத்தின் வினாத்தாள் 1
பியிலே அமைந்திருந்த ஒரு வினாவை பார்க்க போகின்றோம். எனவே அந்த வினா ஆனது பாருங்கள் மாணவர்களே, ஒரு தகடு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சரிவகம் ABCD இன் வடிவமுள்ள ஒரு பகுதியையும் விட்டம் DCயை உடைய அரைவட்ட பகுதியையும் கொண்டுள்ளது. பையின் பெருமானம் 22/7 என கொள்க. எனவே இங்கு உருவிலே காட்டப்பட்டுள்ள ஒரு தகடு ஆனது 2 பகுதிகளை கொண்டுள்ளது. ABCD என்பது ஒரு சரிவக பகுதியும் மேலே காணப்படுகின்ற அரைவட்ட பகுதி அதனுடைய விட்டமானது DC ஆகவும் இருக்கும் வண்ணம் அமைந்துள்ளது. எனவே இங்கு உங்களுக்கு தெரியும் இந்த விட்டம் DC ஆனது 14 சென்டிமீட்டர் ஆகவும் AD என்பது 10 சென்டிமீட்டர் ஆகவும் உங்களுக்கு உருவிலே தரப்பட்டுள்ளது. எனவே முதலாவது வினாவுக்கு நாங்கள் வருவோம். அதாவது அரைவட்ட பகுதி, அதாவது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அரைவட்ட பகுதியையும் ஒரு சரிவகத்தையும் கொண்டிருக்கு. ஆகவே அரைவட்ட பகுதியின் விட்டம் 14 சென்டிமீட்டராக தரப்பட்டிருக்கு. அரைவட்ட பகுதியின் விளிம்பு வழியே டியிலிருந்து ஆரம்பித்து அரைவட்ட பகுதியின் விளிம்பு வழியே டியிலிருந்து ஆரம்பித்து சியில் முடிவடையுமாறு ஒவ்வொரு அடுத்துள்ள இரு பொத்தான்களுக்கும் இடையே உள்ள தூரம் 2 சென்டிமீட்டர் இருக்குமாறும் சிறிய பொத்தான்களை பொருத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான பொத்தான்களின் எண்ணிக்கை யாது? இது நாங்கள் கடந்த வகுப்பில் செய்யப்பட்ட, அதாவது கடந்த கால வினா பத்திரங்களை நாங்கள் செய்கிற போது ஏற்கனவே இந்த வினா இவ்வாறு எங்களுக்கு 2017ஆம் ஆண்டு இவ்வாறு வினா வந்திருக்கு. தொடர்ச்சியாக 2016-17 தொடர்ச்சியாக இது வரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இதில் பார்க்குற போது அரைவட்ட பகுதியின் விளிம்பு டியிலிருந்து ஆரம்பித்து சியில் முடிவடைமாறு ஒவ்வொரு அடுத்துள்ள இரு பொத்தான்களுக்கும் இடையே உள்ள தூரம் 2 சென்டிமீட்டராக இருக்குமாறும் சிறிய பொத்தான்களை பொருத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான பொத்தான்களின் எண்ணிக்கையை காண வேண்டும் என்றால் நாங்கள் முதல்ல இந்த அரைவட்ட வில்லின் நீளத்தை காணணும். அப்போ நாங்கள் ஏற்கனவே கடந்த வகுப்பிலையும் பார்த்துருக்கோம். அரைவட்ட வில்லின் நீளத்தை நாங்கள் 2 விதமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஒரு மெதட்டை நாங்கள் பயன்படுத்தலாம். நாங்கள் அரைவட்டம் என்னும் போது இது இந்த மையக்கோணம், அந்த ஆரச்சரையின் கோணம் நேர்கோடாக இருக்குது. ஆகவே மையக்கோணம் 180 பாகை. ஆமாணவர்களே, எனவே மையக்கோணம் 180 பாகை என்பதால் இந்த அரைவட்ட வில்லினுடைய நீளத்தை நாங்கள் கணிப்பதற்கு ஒரு முறையை பயன்படுத்துவோம். 360 மேல் 180 பாகை தர 2πr என்பதை, அல்லது நாங்கள் 2 மேல் 1 தர 2πr-னையும் பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே இதனை நாங்கள் பிரதியிட்டு சுருக்கும் பொழுது 360 மேல் 180 பாகை தர 2 தர π என்பது 22/7 தர r என்பது 7. எனவே இதனை சுருக்கும் பொழுது எங்களுக்கு இதை சுருக்கிற போது 180 நாங்கள் ஏற்கனவே நாங்கள் அரை என்றதை பயன்படுத்தி இருக்கலாம், அல்லது நாங்கள் இது 1 இது 2 180 2ஆல் பெருக்கிற போது கிடைக்கும். ஆகவே 7ஐயும் நாங்கள் சுருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2ஐயும் நாங்கள் சுருக்கிடுறோம். ஆகவே எங்களுக்கு கிடைக்கிறது 22 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டராக இருக்கும். மாணவர்களே, வில்லினுடைய நீளம் 22 சென்டிமீட்டர் என்பதை கொண்டு நாங்கள் ஏற்கனவே கடந்த கால வினாப்பத்திரங்களிலே கலந்துரையாடி இருந்தோம். பொத்தான்களினுடைய எண்ணிக்கையை காண்பதற்கு பதிலாக முதலிலே அந்த பொத்தான்கள் இரண்டு பொத்தான்களுக்கு இடையில் உள்ள இடைவெளிகளினுடைய எண்ணிக்கையை காண்போம். எனவே அந்த இடைவெளிகளினுடைய எண்ணிக்கையை காண்பதற்கு மொத்த நீளத்தை 2 பொத்தான்களுக்கு இடைப்பட்ட தூரத்தால் வகுக்க வேண்டும். ஆகவே இங்கு 2 பொத்தான்கள் என்னும் பொழுது அந்த 2 பொத்தான்களும் வட்ட வடிவமாக உள்ள பொத்தான்கள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த 2 மையங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 2 சென்டிமீட்டர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாங்கள் இடைவெளிகளினுடைய எண்ணிக்கையை காண்பதற்கு வில்லினுடைய நீளம் 22, 2 பொத்தான்களுக்கு இடைப்பட்ட தூரமானது 2 சென்டிமீட்டர். ஆகவே 22 2ஆல் வகுப்படும் பொழுது எங்களுக்கு அது 11. எனவே மொத்தமாக 11 இடைவெளிகள் காணப்படும். எனவே 11 இடைவெளிகள் காணப்படும் பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த வில் ஆனது ஒரு திறந்த உரு அல்லது ஒரு மூடிய உரு அல்ல, அதுவே திறந்த உருவாக காணப்படுவதால் வில்லில் உள்ள பொத்தான்களினுடைய எண்ணிக்கையை காணும் பொழுது அது இடைவெளிகளினுடைய எண்ணிக்கையிலும் பார்க்க 1 அதிகமாக இருக்கும். காரணம், இங்கு சியிலும் டியிலும் தனித்தனியான பொத்தான்கள் இடப்படுவதால். இதே ஒரு மூடிய உருவமாக இருக்கும் பொழுது CD என்பன ஒரே புள்ளியாக இருக்கும் பொழுது, அது CD இரண்டும் ஒரே புள்ளியாக இருக்க முடியாது, ஒரு மூடிய உருவாக இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு புள்ளியிலே அந்த 2 பொத்தான்களும் பொருத்தப்படும். ஆகவே நாங்கள் அது ஒரு பொத்தானை மாத்திரம் பொறுத்து இன்னொரு பொத்தானை அகற்றலாம். அப்பொழுது எங்களுக்கு இடைவெளிகளினுடைய எண்ணிக்கையும் பொத்தான்களினுடைய எண்ணிக்கையும் சமனாக இருக்கும். ஆனால் இங்கு CD என்பன வேறு வேறான புள்ளிகள். ஆகவே இடைவெளிகளினுடைய எண்ணிக்கையுடன் 1ஐ கூட்டும் பொழுது பொத்தான்களினுடைய எண்ணிக்கை கிடைக்கும். அதாவது சொன்ன மாதிரி நாங்கள் மூடிய ஒரு வட்டமாக இருந்தால் இடைவெளிகளின் எண்ணிக்கைக்கு சமனான பொத்தான்கள் காணப்படும்.
அல்லது சதுரத்தை சுற்றி முழுமையாக பொத்தான்கள் அமைக்கப்பட்டிருந்தால் நாங்கள் இடைவெளிகளின் எண்ணிக்கையும் பொத்தான்களின் எண்ணிக்கையும் சமனாக இருக்கும். ஆனால் இது ஒரு அரைவட்ட வில்லாக இருப்பதால் நாங்கள் இடைவெளிகளின் எண்ணிக்கையோட ஒன்றை கூட்டுவதன் மூலம் பொத்தான்களின் எண்ணிக்கையை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே 11 இடைவெளி வருது. ஆகவே எங்களுக்கு தேவையான பொத்தான்களின் எண்ணிக்கை 12ஆக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தகட்டின் மொத்த பரப்பளவை காண சொல்லியிருக்கு. ஆகவே தகட்டின் மொத்த பரப்பளவை காணிக்க எங்களுக்கு இது ஒரு கூட்டுத்தளவுரு, அதாவது 2 வடிவங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது ஒன்று சரிவகமும் இன்னொன்று அரைவட்ட பகுதியும் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த 2 பரப்பளவையும் நாங்கள் கூட்டுவதன் மூலம் இந்த தளவுருவின் தகட்டின் மொத்த பரப்பளவை காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் முதல்ல அரைவட்ட பகுதியின் பரப்பை காணுவோம். அரைவட்ட பகுதி என்னும் போது நான் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அரைவட்ட மைய கோணம் 180 பாகை. அப்போ 360 மேல் 180 தர பையார் வர்க்கத்தை பயன்படுத்தலாம், அல்லது நாங்கள் இலகுவாக அரை பையார் வர்க்கம் என்றதையும் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே 360 மேல் 180 பாகை தர பையின் பெருமானம் 22 என்று தெரியும் தரப்பட்டிருக்கு. இதன் விட்டம் 14 சென்டிமீட்டர். மிக முக்கியமாக இந்த ஆரைச்சுறைகளில் வட்டங்களில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயம், நாங்கள் ஆரையை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். ஆரையில் பிளவிட்டம் வேண்டாம், முழுதும் பிழைச்சிடும். ஆகவே நாங்கள் மாறி தவறுதலாக விட்டத்தை நாங்கள் ஆரையாக போடுவோமா இருந்தால் முழுதும் பிழை. ஆகவே நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஆரை. ஆகவே விட்டம் 14 சென்டிமீட்டர் என்னும் போது ஆரை 7 சென்டிமீட்டர். 6 வர்க்கம் என தரப்பட்டிருக்கு. ஆகவே 7 வர்க்கம் என்னும் போது 7 தர 7ஆக இருக்கும். இதை நாங்கள் சுருக்குவதன் மூலம் அரைவட்ட பகுதியின் பரப்பை காணக்கூடியதாக இருக்கும். 77 சென்டிமீட்டர் வர்க்கம். மாணவர்களே, எனவே மொத்த தகட்டினுடைய பரப்பளவு எனும் பொழுது அரைவட்டத்தினுடைய பரப்பளவுடன் சரிவக பகுதியினுடைய பரப்பளவை கூட்ட வேண்டும். எனவே அரைவட்ட பகுதியினுடைய பரப்பளவு 77 சென்டிமீட்டர் வர்க்கம். அதே போன்று நாங்கள் சரிவக பகுதியினுடைய பரப்பளவை காண்போம். எனவே எங்களுக்கு தெரியும் சரிவக பகுதியினுடைய பரப்பளவானது அரை தர சமாந்தர பக்கங்களினுடைய கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். எனவே இங்கு சமாந்தர பக்கங்கள் என்பன டிசியும் ஏபியும் ஆகும். அத்தோடு அந்த சமாந்தர பக்கங்களுக்கு இடைப்பட்ட செங்குத்துயரமானது AD ஆகும். எனவே சரிவகம் தொடர்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்பதால் நாங்கள் நேரடியாக பரப்பளவை கணிப்போம். எனவே அரை தர சமாந்தர பக்கங்களினுடைய கூட்டுத்தொகை 16 சென்டிமீட்டர் சக 14 சென்டிமீட்டர். இது சமாந்தர பக்கங்களினுடைய கூட்டுத்தொகை. அந்த கூட்டுத்தொகையை செங்குத்துயரம் 10 சென்டிமீட்டரால் பெருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த சரிவகத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும். எனவே நாங்கள் முதலிலே பொட்மாஸ் விதியின் பிரகாரம் அடைப்பினுள்ளே சுருக்குவோம். ஆகவே எங்களுக்கு 16, 14 இவற்றை கூட்டும் பொழுது எங்களுக்கு 30 கிடைக்கும். ஆகவே அரை தர 30 தர 10. ஆகவே நாங்கள் இதை சுருக்கிற போது நாங்கள் 30 அல்லது 10 நாங்கள் 2ஆல் சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் 30 சுருக்க வேண்டாம் 15. ஆகவே 15 நாங்கள் 10ஆல் பெருக்கிற போது 150 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆனால் கேட்ட கேள்வி தகட்டின் மொத்த பரப்பளவு கேட்டிருக்கு. ஆகவே நாங்கள் அரைவட்ட பகுதியின் பரப்பளவை கண்டுட்டோம், சரிவகத்தின் பரப்பளவை கண்டிருக்கிறோம். ஆகவே 2ஐயும் கூட்டுவதன் மூலம் நாங்கள் தகட்டின் மொத்த பரப்பளவை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே அரைவட்ட பகுதியின் பரப்பு சக சரிவக பகுதியின் பரப்பு, அரைவட்ட பகுதியின் பரப்பு 77 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று ஏற்கனவே கண்டிருக்கிறோம். அடுத்தது சரிவகத்தின் பரப்பளவு நாங்கள் கண்டிருக்கிறோம் 150 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே 2ஐயும் நாங்கள் கூட்டுகிற போது 227 சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த தகட்டின் மொத்த பரப்பளவாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். 3வது பகுதி வினா. அரைவட்ட பகுதியின் பரப்பளவிற்கு சமனான பரப்பளவும் ஏடியின் நீளத்திற்கு சமனான நீளமும் உள்ள ஒரு செவ்வக தகடு செய்யப்படுமெனின் அதன் அகலத்தை கணிக்க. பாருங்கள் மாணவர்களே, இந்த அரைவட்ட பகுதியினுடைய பரப்பளவுக்கு சமனான பரப்பளவை கொண்டிருக்க வேண்டும். எனவே அரைவட்ட பகுதியினுடைய பரப்பளவானது 77 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். எனவே அந்த 77 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுக்கு சமனான பரப்பளவையும் ஏடியின் நீளத்திற்கு சமனான நீளமும், எனவே ஏடியினுடைய நீளமானது 10 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு செவ்வக தகடு எனும் பொழுது அதனுடைய பரப்பளவானது நீளம் தர அகலம் என்பதால் பெறப்படும். ஆகவே நீளம் ஆனது எங்களுக்கு 10 சென்டிமீட்டர். எனவே அகலத்தை கணிக்கும் பொழுது நீளம் தர அகலம் என்பது பரப்பளவு. எனவே அரைவட்ட பகுதியினுடைய பரப்பளவு எங்களுக்கு தரப்பட்டு கண்டுபிடித்திருக்கின்றோம் 77. ஆகவே நீளம் 10 தர அகலம் சமன் பரப்பளவு 77ஆக இருக்கும். எனவே இருபுறமும் நாங்கள் 10ஆல் வகுக்கும் பொழுது எங்களுக்கு அகலம் கிடைக்கும். ஆகவே அகலம் ஆனது 77 10ஆல் வகுப்படும் பொழுது அது 7.7 சென்டிமீட்டர் ஆக இருக்கும். ரைட் மாணவர்களே, நாங்கள் அரைவட்ட பகுதியின் அதாவது செவ்வகமாக மாற்றப்படும் போது அகலத்தை வழங்கப்படுத்தியிருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். காபோத சாதாரண தர பரீட்சை 2019ஆம் ஆண்டு கடந்த வருடம் வந்த பகுதி 2 அதாவது பி பகுதியில் அமைந்த வினாவை பற்றி நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். இதில் நாங்கள் பார்க்கின்ற போது இதில் அதாவது கணிதம் 2 பகுதி பியில் ஆரையுடைய அரைக்கோள பாத்திரத்தில் நீர் முற்றாக நிரப்பப்பட்டுள்ளது.
ஆரையுடைய அரைக்கோள பாத்திரத்தில் நீர் முற்றாக நிரப்பப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டுள்ள அளவீடுகள் உள்ள ஒரு முக்கோண குறுக்குவெட்டை கொண்ட ஒரு அரிய வடிவ கண்ணாடி பாத்திரத்தில் இந்நீர் வீணாகாதவாறு இடப்படுகின்றது. அப்போது கண்ணாடி பாத்திரத்தில் 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் உள்ளது. அரைக்கோள பாத்திரத்தின் ஆரை ஆறானது ஆர் சமன் கனமூலம் 180 சென்டிமீட்டரிலிருந்து கிடைக்கின்றது என காட்டி பையின் பெருமானம் 3.14 என கொண்டு ஆரின் பெருமானத்தை சென்டிமீட்டரில் முதலாம் தசமானது காண சொல்லியிருக்கு. ஆகவே நாங்கள் இதில் பார்க்குற போது இதில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு இந்த அரைவட்ட வடிவ பாத்திரம், இதுக்குள்ள நீர் நிரப்பப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இந்த நீரின் கனவளவை நாங்கள் முதலாவதாக காண வேண்டும். கடந்த வகுப்பில் நாங்கள் அரைவட்டத்தின் அதாவது அரைக்கோளத்தின் கனவளவு எவ்வாறு காணலாம் என்று நாங்கள் படிச்சிருக்கின்றோம். அதாவது அதாவது முழு கோளத்தின் கனவளவு 4/3 பையார்க்கணம். ஆகவே அரைக்கோளத்தின் கனவளவு அரை தர 4/3 பையார்க்கணமாக இருக்கும். ஆகவே நாங்கள் அந்த 2ஐயும் 4ஐயும் நாங்கள் பொதுக்காணியால் சுருக்குவதன் மூலம் நாங்கள் இந்த அரைக்கோளத்தில் உள்ள நீரின் கனவளவு 2/3 பையார்க்கணமாக இருக்கும். நாங்கள் இதில் பிரதியிடுவோம். அப்போ 2/3 பையார்க்கணமாக இருக்க போது இதே இந்த திரவத்தை கொண்டு போய் நாங்கள் இந்த முக்கோண அரியத்துக்கு ஊத்துறோம் சார். அப்ப அந்த அரியத்துக்கு ஊற்றும் போது அந்த அரியத்துக்கு அந்த திரவத்தை நாங்கள் ஊற்றும் பொழுது அந்த அரியத்திலே அது 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது. ஆகவே இந்த அரைக்கோளத்தில் காணப்படுகின்ற நீரினுடைய கன அளவானது இந்த அரிய குறுக்குவெட்டு, அதாவது குறுக்குவெட்டு முக்கோண முகமாக உள்ள இந்த அரியத்திலே 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு காணப்படுவதால் அந்த கன அளவு நீர், அந்த 10 சென்டிமீட்டர் உயரத்தில் காணப்படுகின்ற அரிய வடிவ கன அளவினுடைய அந்த நீரானது இந்த அரைக்கோள பாத்திரத்திலே காணப்பட்ட நீரினுடைய கன அளவுக்கு சமனாக இருக்க வேண்டும். எனவே இங்கு நாங்கள் அடுத்ததாக இந்த அரிய வடிவ பாத்திரத்தில் உள்ள நீரினுடைய கன அளவை காண்போம். எனவே அரியத்தினுடைய கன அளவை காண்பதற்கு அரை தர 6 தர 4 இது குறுக்குவெட்டு பரப்பாகும். எனவே குறுக்குவெட்டு பரப்பு ஒரு முக்கோண வடிவம். எனவே முக்கோண வடிவம் காணப்படுவதால் குறுக்குவெட்டு பரப்பு அரை தர 6 தர 4. எனவே அது 10 சென்டிமீட்டர் உயரத்தில் நீர் காணப்படுவதால் அந்த நீரினுடைய உயரத்தால் பெருக்க வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு அரிய வடிவ பாத்திரத்தில் உள்ள நீரினுடைய கன அளவு கிடைக்கும். ரெண்டின் கனவளவும் எங்களுக்கு அந்த அரைக்கோள வடிவ பாத்திரத்துக்கு இருக்கிற நீர் தான் அரியத்துக்கு ஊற்றப்பட்டிருக்கிறாள். ரெண்டின் கனவளவும் எங்களுக்கு சமனாக இருக்கும். அதாவது அரைக்கோள வடிவ பாத்திரத்தில் இருக்கிற நீரின் கனவளவும் அரியத்தில் 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இருக்கிற அந்த நீரின் கனவளவும் சமன். ஆகவே நாங்கள் ரெண்டையும் கண்டிருக்கிறோம். ரெண்டையும் நாங்கள் சுருக்காம இந்த அரியத்தின் நீரின் கனவளவை நாங்கள் சுருக்க இல்லை. ஏன் நான் சுருக்கி பெருமானம் காண இல்லை? இலகுவாக நாங்கள் இறுதியில் சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் சுருக்குற போது ஆர்க்கணத்தை காணக்கூடியதாக இருக்கும். ஆர்க்கணம் 3 தர 4 தர 10 தர 3/2 பை. ஆகவே நாங்கள் இந்த 2ஐயும் 4ஐயும் நாங்கள் சுருக்கலாம். சுருக்கி நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். ஆர்க்கணம் சமன் 180 பை. ஆகவே ஆர் சமன் கனமூலம் 180 பை சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே எங்களுக்கு அந்த ஆரையை காணக்கூடியதாக இருக்கு, அரைக்கோளத்தின் ஆரையை காணக்கூடியதாக இருக்கு. கனமூலம் 180 பை சென்டிமீட்டராக இருக்கு. இதை நாங்கள் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் இந்த பெருமான ஆரையை நாங்கள் காண போறோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ஆரினுடைய பெறுமதியை காண்பதற்கு மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எவ்வாறு காணலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். எனவே முதலாவதாக நாங்கள் சமனுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் மடக்கை அடி 10. எனவே மடக்கை அடி 10 எடுக்கும் பொழுது அதனை நாங்கள் எல்ஜி என்று சுருக்கமாக கூறுவோம். ஆகவே நாங்கள் இடப்பக்கமும் வலப்பக்கமும் எல்ஜி. பையினுடைய பெறுமதி உங்களுக்கு தரப்பட்டிருப்பதனால் பையினுடைய பெறுமதிக்கு பதிலாக 3.14 பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே இங்கு பாருங்கள், இருபுறமும் நாங்கள் மடக்கை அடி 10 அதாவது எல்ஜி எடுக்கும் பொழுது எல்ஜிஆர் சமன் எல்ஜி கனமூலம் என்பது எங்களுக்கு தெரியும். கனமூலம் என்பது 1/3 இந்த கனமூலமானது 180/3.14 இது முழுவதுக்குமாக காணப்படுவதால் ஆகவே நாங்கள் இங்கு அடைப்பினுள் 180/3.14 முழுவதற்கும் அந்த 3 அல்லது 3 காணப்படுகின்றது என்று எழுத வேண்டும். எனவே இவ்வாறு எழுதுவதனூடாக எங்களுக்கு தெரியும் இந்த 3 என்னும் அடுக்கானது அடுத்த படிமுறையிலே எல்ஜியிற்கு முன்னால் கொண்டு வந்து எழுதப்படும். ஆகவே அடுத்த படிமுறையிலே நாங்கள் இதனை இவ்வாறு எழுதி கொள்ளலாம். எல்ஜிஆர் சமன் 3 மடக்கை 10 அதாவது எல்ஜி என்று எழுதப்பட வேண்டும். எனவே எல்ஜி என்று அடுக்குகள் உங்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கும் பொழுது நாங்கள் அதனை தனித்தனி மடக்கை அடிகளிலே கழித்து எழுதலாம். அதாவது மடக்கை நாங்கள் பார்க்கிற போது log r சமன்
LOG 10 அது உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. உண்மையிலே அது LG. ஆகவே LOGக்கு பதிலாக அடி 10க்கு பதிலாகத்தான் நாங்கள் இங்கே LGயை பயன்படுத்துகிறோம். ஆகவே இது சுட்டியில் இருக்கிறது எங்களுக்கு மடக்கைக்கு முன்னுக்கு வரும். மடக்கைன்ற 3வது விதி தெரியும் உங்களுக்கு. அதாவது log அடி 10 A × n ஆம் அடுக்கன்று இருந்தால் அந்த n வந்து முன்னுக்கு வரும். n log 10 A என்று வரும். ஆகவே அதைத்தான் நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறோம். 3ல் 1 முன்னுக்கு வருது. log மடக்கைகளில் பிரிவர்றது தனித்தனியாக கழிபடும். அதாவது மடக்கைக்கு பிரிவர்றது தனித்தனியாக கழிபடும். அதாவது நாங்கள் 180 3.14 வகுக்கிறோம். ஆகவே log 180 சய log 3.14 இருக்கும். இதை நாங்கள் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துறது என்று பார்ப்போம். log r சமன் 3ல் 1 log 180 நியம வடிவத்திலே இல்லை, அதாவது விஞ்ஞான முறை குறிப்பிட்டிலே இல்லை. அப்போ நியம வடிவத்துக்கு நாங்கள் அதை மாற்றணுமெண்டா ஒரு இலக்கத்துக்கு பக்கத்தில் எங்களுக்கு தசமமாக இருக்க வேண்டும். ஆகவே இதை நாங்கள் எழுதலாம் 180 முழு எண்ணாக இருக்கிறதால கடைசியில் இறுதியில் தசம் இருக்கிறதால நாங்கள் இதை போடலாம் 1.8 தர 10ன் 2ஆம் அடுக்காக இருக்கும். அந்த 2 என்பது மடக்கையின் சிறப்பியல்பு. ஆகவே 2.18 சைபருக்கு நான் மடக்கையை பார்க்கிற போது 2.553 இருக்கும். சாய இதை நான் பார்க்குறேன் 3.14 நாங்கள் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுகிற போது 3.14 தர 10ன் 0ஆம் அடுக்கு. ஏனென்றால் அது விஞ்ஞான முறை குறிப்பீட்டிலே இருக்கு. ஆகவே 0ஆம் அடுக்கு. ஆகவே 0 என்பது மடக்கையின் சிறப்பியல்பாக இருக்கும். ஆகவே சிறப்பியல்பு 0. அப்போ 0.31 மடக்கையை நாங்கள் பார்க்கிற போது 4969 இருக்கும். மாணவர்களே, தொடர்ந்து நாங்கள் அடுத்த படிமுறையிலே இந்த அடைப்பினுள் நாங்கள் சுருக்க வேண்டும். பொட்மாஸ் விதியின் பிரகாரம் எங்களுக்கு தெரியும் அடைப்பினுள் உள்ள செய்கையை தான் சுருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் 2.2553 0.4969 கழிக்கும் பொழுது அது எங்களுக்கு 1.7584 பெறப்படும். அந்த விடையை நாங்கள் 3ன் மேல் 1ஆல் பெருக்க வேண்டும். எனவே 3ல் 1ஆல் பெருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் 3ஆல் வகுக்க வேண்டும். எனவே 1.7584 என்பதை 3ஆல் வகுக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பெறுமதியானது 0.5861 கிடைக்கும். எனவே இது log r சமன். எங்களுக்கு தேவை r. ஆகவே நாங்கள் அடுத்த படிமுறையிலே இதனை எழுதலாம். r சமன் NT/LG. எனவே ஏற்கனவே உங்களுக்கு ஆசிரியர் விளங்கப்படுத்தி இருந்தால் இங்கு LG என்று பயன்படுத்துவதால் நாங்கள் இந்த முரண்மடக்கை எழுதும் பொழுது NT/LG என்று எழுதுவோம். NT/LG சமன் NT/LG 0.5861. எனவே இதனுடைய முரண்மடக்கை பெறுமதியை பார்க்கும் பொழுது அந்த பெறுமதி ஆனது உங்களுக்கு தெரியும் அது 3855 இருக்கும். ஆகவே இங்கு உங்களுக்கு 10னுடைய அடுக்கு 0 இருக்கும். ஆகவே அது 3.855 சென்டிமீட்டராக இருக்கும். ஆனால் எங்களுக்கு வினாவிலே கேட்கப்பட்டிருந்தது அந்த ஆரையினுடைய பெறுமதியை கிட்டிய முதலாம் தசமதானத்தில் தருக. எனவே கிட்டிய முதலாம் தசமதானத்திற்கு திருத்தமாக தருக அல்லது மட்டம் தட்டுக எனும் பொழுது எங்களுக்கு தெரியும் அந்த பெறுமதியை நாங்கள் மட்டம் தட்டும் பொழுது 2ஆம் தசம இலக்கத்தை பார்க்க வேண்டும். எனவே 2ஆம் தசம இலக்கம் என்பது 5. ஆகவே 5ற்கு சமனாக காணப்படுவதால் முதலாம் தசம பெறுமதியுடன் முதலாம் தசமதானத்துடன் நாங்கள் 1ஐ கூட்ட வேண்டும். ஆகவே முதலாம் தசமதானமானது 8, 8ற்கு 1ஐ கூட்டும் பொழுது அது 9. ஆகவே எங்களுக்கு இது 3.9 சென்டிமீட்டர் ஆக கிடைக்கும். ஆகவே ஆரையினுடைய பெறுமதி கிட்டிய முதலாம் தசமதானத்திற்கு மட்டம் தட்டும் பொழுது 3.9 சென்டிமீட்டர் ஆக இருக்கும். அவை மாணவர்களே, நாங்கள் கடந்த வகுப்பிலேயும் இன்றைய தினமும் நாங்கள் அந்த அளவையியல் என்னும் பகுதியில் முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடியிருந்த நாங்கள் அளவையியல் என்னும் பகுதியில் அதாவது நாங்கள் சுற்றளவு, பரப்பளவு, மேற்பரப்பளவு, கனவளவு என்னும் பகுதியையும் அதே நேரம் அந்த கனவளவை நாங்கள் பயன்படுத்தி எவ்வாறு விடையை சுருக்கலாம் என்பது தொடர்பாக அதுக்கு சுருக்கல்களுக்கு நாங்கள் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் கடந்த வகுப்பிலேயும் இன்றைய நேரம் இவ்வளவு நேரமும் நாங்கள் கலந்துரையாடினோம். ஆகவே சார், இன்றைக்கு நீங்கள் அடுத்த பகுதி வினாவுக்கு நீங்கள் செல்லுங்க. 2 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு திண்ம இரும்பு கோளம் உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு திண்ம இரும்பு கோளமானது இங்கு உருவிலே காட்டப்பட்டுள்ளது. அக்கோளத்தின் கனவளவிற்கு சமனான கன அளவு உள்ள ஒரு திண்ம செவ்வட்ட கூம்பு அதன் அடியின் ஆரைக்கும் செங்குத்து உயரத்துக்கும் இடையே உள்ள விகிதம் 3:4 அல்லது 3:4 ஆக இருக்குமாறு செய்யப்படுகிறது. எனவே இங்கு இந்த திண்ம கோளமானது உருக்கப்பட்டு ஒரு கூம்பு செய்யப்படுகின்றது. அந்த கூம்பிலே அந்த அடியின் ஆரைக்கும் உயரத்துக்கும் அதாவது ஆறிற்கும் Hற்கும் இடையிலான விகிதமானது 3:4 ஆக இருக்குமாறு செய்யப்படுகின்றது. அவ்வாறு செய்யப்படும் ஒரு கூம்பின் அடியின் ஆரை R ஆனது 2 பெருக்கல் கனமூலம் 3 சென்டிமீட்டர் என காட்டி
மடக்கை அட்டவணைகளை கொண்டு ஆறின் பெருமானத்தை இரு தசமதானங்களுக்கு திருத்தமாக காண்க. எனவே இங்கு இந்த வினாவிலே ஒரு சூட்சுமமான தரவு தரப்பட்டுள்ளது. அதாவது ஆரைக்கும் உயரத்துக்கும் இடையிலான விகிதம். அப்போ ஆரைக்கும் உயரத்துக்கும் இடையிலான விகிதம் எங்களுக்கு 3க்கு 3 4க்கு என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே ஆரைக்கும் உயரத்துக்கும் இடையிலான விகிதம் இதை நாங்கள் 2 விதமாக நாங்கள் இந்த கணக்கை செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு விதமாக நாங்கள் இதை நாங்கள் இந்த வகையில் நான் இப்போ விளங்கப்படுத்த போகிறேன். இன்னொரு விதமாக நாங்கள் செய்வதாக இருந்தால் இந்த விகிதம் என்று வரும்போது ஒரு மாறி ஒன்று அதை சேர்த்து நாங்கள் சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது 6x என்று வச்சோம்னா அதாவது 3xக்கு 4x ஆக இருக்கும். 3க்கு 4 என்பதை ஒரு மாறியோடு சேர்க்கிற போது 3x ஆக இருக்கும், உயரம் 4x ஆக இருக்கும். ஆகவே 3க்கு 4 அந்த மெதட்டிலே நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஒரு மெதட்டை நான் இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். 6க்கு h அதாவது r உயரம் h 6க்கு h வந்து 3க்கு 4 என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே இவற்றை நாங்கள் பின்னமாக எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே 6 h சமன் 3 4 ஆக இருக்கும். ஆகவே நான் h எழுவ மாற்றம் செய்கிற போது h இன் பெறுமதி 4 3 6. அப்போ நான் அதாவது எங்களுக்கு கேட்ட கேள்வி ஆரி என்று கேட்டபடியால், அதாவது இந்த கூம்பின் ஆரியை கேட்டபடியால் நான் ஆரியை அதாவது உயரத்தை சார்பாக நான் எழுதிட்டேன். அந்த விகிதம் தந்த விகிதத்தை பயன்படுத்தி நான் இப்போ ஏச்சு எழுதக்கூடியதாக இருக்கும். 4 3 6 ஆக இருக்கும். இதை பயன்படுத்தி தொடர்ந்து மாணவர்களே, எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் கற்றுக்கொண்டிருந்தோம், கோளத்தினுடைய கன அளவானது 3/4 πr கணம். எனவே இந்த கன அளவை பயன்படுத்தி, இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் இப்பொழுது கூம்பினுடைய கன அளவையும் பார்ப்போம். கூம்பினுடைய கன அளவு என்பது 3/1 πr வர்க்கம் h. எனவே கோளத்தினுடைய கன அளவு நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டது 3/4 πr கணம். கூம்பினுடைய கன அளவு 3/1 πr வர்க்கம் h. எனவே இவற்றை பயன்படுத்தி நாங்கள் எங்களுக்கு தந்த தரவுகளை நாங்கள் இதிலே பிரதியிடுவோம். அப்பொழுது எங்களுக்கு தரப்பட்ட கோளத்தினுடைய கன அளவானது 3/4 π தர r என்பது 2 சென்டிமீட்டர். ஆகவே 2 கணம். அடுத்ததாக கூம்பினுடைய கன அளவு, கூம்பினுடைய அடியின் ஆரை r ஆகவும் இந்த உயரமானது 4r/3 என்று ஏற்கனவே நாங்கள் h எழுவாய் மாற்றம் செய்வதனூடாக பெறப்பட்ட பெறுமதி. எனவே இவற்றை பயன்படுத்தி இந்த கூம்பினுடைய கன அளவை எழுதும் பொழுது 3/1 π r என்பது r, எனவே r வர்க்கம், h என்பது 4r/3 அல்லது 4/3 r என்று எழுதலாம். எனவே எங்களுக்கு தெரியும் இந்த 2 கன அளவுகளும் சமன். கூம்பினுடைய கன அளவும் கோளத்தினுடைய கன அளவும் சமன். எனவே நாங்கள் பெறப்பட்ட பெறுமதிகளின் அடிப்படையில் கூம்பினுடைய கன அளவானது 3/1 π r வர்க்கம் தர 3/4 r. இது கோளத்தினுடைய கன அளவுக்கு சமன். எனவே கோளத்தினுடைய கன அளவு 3/4 π தர 2 கணம். இங்கு நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை அவதானிக்கலாம். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போன்று பையனுடைய பெறுமதிக்கு பிரதியிட தேவையில்லை. எனவே சுருக்கும் பொழுது அது எங்களுக்கு சுருக்கப்பட்டு கிடைப்பதால் அப்போ நாங்கள் கூம்பிலையும் உங்களுக்கு தெரியும், கூம்பின் கனவளவு சூத்திரத்திலையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பை வருது, கோளத்தின் கனவளவிலையும் பை வருது. அப்போ எங்களுக்கு தெரியும் பை 2 பக்கமும் வர்றபடியா. அப்போ கூம்பின் கனவளவும் கோளத்தின் கனவளவும் சமன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே 2 பக்கமும் நாங்கள் பையை சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் பையின் பெருமானத்தை நாங்கள் பிரதியிட வேண்டிய தேவை இல்லை. ஆனால் ஒரு பக்கத்தை கனவுரு தந்து இன்னொரு பக்கத்தை கூம்பு தரப்படும் போது எங்களுக்கு கனவுருவில் பை வராது. ஆகவே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பைக்கு பெருமானத்தை பயன்படுத்த வேண்டி இருக்கும். ஆகவே எங்களுக்கு இதில் பார்ப்போம், கூம்பின் கனவளவு ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/3 πr வர்க்கம் h நாங்கள் கண்டிருக்கிறோம். அதாவது ஆரைக்கும் உயரத்துக்கும் இடையில் உள்ள விகிதம் ஏற்கனவே எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் h எழுதக்கூடியதாக இருக்கு. 4/3 r என்று போட்டுறோம். அதே போல கோளத்தின் கனவளவு 4/3 π ஆருக்கு தெரியும் எங்களுக்கு 2 சென்டிமீட்டர் ஆரையுடைய கோளம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே 2 கனமாக இருக்கும். இதை பயன்படுத்துவதன் மூலம் இந்த நாங்கள் ஆர் கணத்தை காணலாம். இதை நாங்கள் சுருக்கிறேன் π 4/3 r ஆக இருக்கு. ஆகவே இதை நாங்கள் சுருக்குவதன் மூலம் ஆர் கணம் சமன் 4 தர π தர 2 தர 2 தர 2 2 பக்கமும் 3 பெருக்கிறதன் மூலம் இதை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கு. இதை நான் பொது காரணியால் நான் சுருக்குவதன் மூலம் இந்த பையையும் நாங்கள் வகுக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறே இந்த 3ஐயும் நாங்கள் சுருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2ஐயும் 4ஐயும் நாங்கள் சுருக்கக்கூடியதாக இருக்கும் 2 முறை. இந்த 2ஐயும் நாங்கள் சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்போ நாங்கள் மீதியாக இருக்கிறத பார்த்தோம் என்றால் 4 தர 2 தர 3 ஆக இருக்கு. ஆகவே நாங்கள் அதை காண்ற போது 4 தர 2 தர 3ஐ நாங்கள் காண்கின்ற போது அதாவது 2 தர 2 தர 2 தர 3, அதாவது 8 தர 3, அதாவது 2 கனம் தர 3. ஆகவே 6ஐ காண்கிற போது அதாவது 2 கனமூலம் 3 சென்டிமீட்டராக இருக்கு. ஆகவே நாங்கள் 6ஐ காண்ற போது 2 கனமூலம் 3 சென்டிமீட்டராக இருக்கு. ஆமாணவர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் இந்த
r சமன் 2 கனமூலம் 3 என்பதனை பயன்படுத்தி மடக்கை அட்டவணையும் பயன்படுத்தி நாங்கள் ஆரினுடைய பெறுமதியை தசமதானத்திலே காணலாம். எனவே சமனுக்கு இடப்பக்கமும் வலப்பக்கமும் நாங்கள் மடக்கை அடி 10 எடுப்போம். அதனை நாங்கள் LG என்று குறிப்பிடுவோம். ஆகவே LGR சமன் LG 2 பெருக்கல் கனமூலம் 2. இது அதனுடைய சுட்டியினுடைய கனமூலம் 3 ஆகும். 2 பெருக்கல் கனமூலம் 3. எனவே கனமூலம் 3. ஆகவே இங்கு இது இரண்டும் பெருக்கப்படுவதால் தனித்தனி அடிகளிலே நாங்கள் எழுதும் பொழுது இதனை கூட்டி எழுதுவோம். ஆகவே இதனை கூட்டி எழுதும் பொழுது எங்களுக்கு தெரியும் LGR சமன் LG 2 கூட்டல் LG கனமூலம் 3 என்பது 3 1/4 அடுக்கு. எனவே இந்த 3 1/4 அடுக்கு என்பது LGற்கு முன்னால் எழுதப்படும். ஆகவே அடுத்த படிமுறையிலே இதனை நாங்கள் LGR சமன் LG 2 கூட்டல் 3 1 LG 3 என்று எழுதலாம். இனி அடுத்த படிமுறையிலே நாங்கள் மடக்கை பெறுமதிகளை பார்க்கும் பொழுது மடக்க பெறுமதியை நாங்கள் பார்க்கிற போது 2 பக்கமும் மடக்க அட்டவணை என்றபடியாக உங்களுக்கு தெரியும். அடி 10 இருப்பதால் LGR சமன் LG 2 சக இந்த சுட்டி வந்து முன்னுக்கு வர்றபடியா 3 1 log 3. இந்த 2 என்பது நியம வடிவம் விஞ்ஞான முறை குறிப்பீட்டிலே இருக்கிறபடியால் நாங்கள் எழுதலாம். இது இந்த சிறப்பியல்பு மடக்கையின் சிறப்பியல்பு 0 இருக்கும். ஆகவே 0.2க்கு நாங்கள் மடக்கை பார்க்கிற போது 20 சைவருக்கு நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். ஆகவே 20 சைவரின் மடக்க பெருமானம் எங்களுக்கு தெரியும் 3 0 1 0 இருக்கும். ஆகவே 0.3010 சாக 3 1 தர இது 3 என்பது நியம வடிவத்திலே இருக்கிறேன், அதாவது விஞ்ஞான குறிப்பிட்டிலே இருக்கிறேன். ஆகவே 0 நாங்கள் 30 சைவருக்கு மடக்க அட்டவணையில் பார்க்கிற போது 0.4771 இருக்கும். நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 3 1 நாங்கள் பெருக்குகிற போது அதை நாங்கள் 3 வகுப்போம். பெருக்கல் என்பது 3 1 பெருக்கிறது என்பதும் 3 வகுப்பது என்பதும் ஒன்றாக கருதப்படுவதால் நாங்கள் 3 வகுக்கிறோம். ஆகவே 0.3010 சாக இதை நாங்கள் 0.4771 நாங்கள் 3 வகுக்கிற போது 0.1590 கிடைக்கும். இவற்றை நான் 2ஐயும் கூட்டுகிற போது log R சமன் 0.4600 இருக்கும். ஆகவே log R எங்களுக்கு அதாவது மடக்கை R தான் கண்டிருக்கிறோம். எங்களுக்கு தேவை R என்ற பெறுமதி தேவை. ஆகவே நாங்கள் log அங்கே எழுதுகிற போது R சமன் ஆன்டிலாக் உங்களுக்கு தெரியும் LG என்றபடியே ஆன்டிலாக் 0.4600. ஆகவே இந்த 4600க்கு நாங்கள் ஆன்டிலாக் பார்க்கிற போது அது வருது 2.884. எங்களுக்கு தெரியும் மடக்கையின் சிறப்பியல்பு 0 இருக்கு. ஆகவே 2.884 இருக்கும். எங்களுக்கு கேட்ட கேள்வி எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆரையினுடைய பெறுமதியை கிட்டிய 2 தசமதானங்களுக்கு காண்க என்பதாகும். எனவே பெறப்பட்ட பெறுமதியானது 2.884 சென்டிமீட்டர். 2 தசமதானங்களுக்கு திருத்தமாக மட்டம் தட்டும் பொழுது 3வது தசம இலக்கத்தை பார்க்க வேண்டும். ஆகவே 3வது தசம இலக்கமானது 4, இது 5லும் சிறியது என்பதால் நாங்கள் அதனை 2.88 சென்டிமீட்டர் என்று கிட்டிய 2 தசமதானங்களுக்கு எழுதலாம். தொடர்ச்சியாக நாங்கள் அதாவது காப்போத சாதாரண தர பரீட்சை மாதிரி வினாத்தாள் ஒன்றை நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டலாம் என்று நினைக்கிறோம். இந்த மாதிரி வினாத்தாள் அதாவது பகுதி ஒன்றில் பியில் வர்ற பகுதியில் இருக்கிற வினாவாக இருக்கும். அப்போ இந்த பகுதி ஒன்றில் அதாவது கணிதம் ஒன்றில் பி பகுதியில் வார வினா என்னும் போது பெரும்பாலும் எங்களுக்கு தெரியும் சுற்றளவு பரப்பளவு தொடர்பான பகுதி தான் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். கணிதம் 2 என்ற பகுதியில் தான் எங்களுக்கு மடக்கையும் அதாவது மடக்கையோட கனவளவு சேர்ந்து வர்றது பகுதி 2. அப்போ பகுதி 1 பி பகுதியில் எங்களுக்கு வரப்போகிற கணக்கு ஒரு சுற்றளவு பரப்பளவு சேர்ந்த கணக்காக இருக்கும். ஆகவே சார் இது இருக்கா நீங்கள் ஆம் சார். படத்தில் ஓவை மையமாகவும் ஓ என்பது அந்த ஆரைச்சிறை பகுதியினுடைய மையம் 14 சென்டிமீட்டர் ஆரை உடையதுமான ஆரைச்சிறையையும் BOC எனும் செங்கோண முக்கோணியையும் கொண்ட கூட்டு தள உரு ஒன்று காட்டப்பட்டுள்ளது. எனவே உருவிலே நீங்கள் அவதானிக்கலாம். இங்கு 2 தள வடிவங்கள் உங்களுக்கு காணப்படுகின்றன. ஒன்று AOB என்பது ஒரு ஆரைச்சிறை, BOC என்பது ஒரு செங்கோண முக்கோணி. எனவே வினாவிற்கு செல்வோம். இவ்வுருவில் வில் ABயின் நீளத்தை காண்க. பொதுவாக இந்த தள வடிவங்கள் உங்களுக்கு வினாக்களிலே இடம்பெறும் பொழுது வட்டம் சார்ந்த வடிவங்கள் இடம்பெறும் பொழுது உங்களுக்கு அந்த வில்லினுடைய நீளம் அல்லது அந்த ஆரைச்சிறையினுடைய பரப்பளவு இவை சார்ந்த வினாக்கள் அமைவதுண்டு. இது ஏற்கனவே நீங்கள் கடந்த கால வினாக்களை பரிசித்து பார்ப்பதனூடாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுபோன்றுதான் இங்கு உருவில் வில் ABயின் நீளத்தை காண்க. எனவே AB என்பது கால்வட்ட வில் அல்லது இந்த ஆரைச்சிறை கோணம் 90 பாகை. ஆகவே நாங்கள் வில்லினுடைய நீளத்துக்கான சூத்திரத்தை எழுதுவோம். வில்லின் நீளம் சமன் 360 பாகையின் மேல் 90 தர 2πr.
ஆகவே பை என்பது 22 கீழ் 7, பொதுவாக அது 22 கீழ் 7. அடுத்தது ஆர் என்பது ஆரை என்பது உருவிலே ஓபியின் நீளமாகும் அல்லது OA ஆகும். எனவே ஓபி இங்கு 14 சென்டிமீட்டர் என்பதால் இந்த ஆரைச்சிறையினுடைய ஆரையும் 14 சென்டிமீட்டராக இருக்கும். எனவே நாங்கள் அடுத்த படிமுறையிலே 360 மேல் 90 பெருக்கல் 2 பெருக்கல் பை என்பது 22 கீழ் 7 பெருக்கல் ஆரை என்பது 14. எனவே இதனை நாங்கள் சுருக்கும் பொழுது இதனை மாணவர்களை நீங்கள் சுருக்கிற போது உங்களுக்கு கணித பாடத்தில் மிகவும் முக்கியமான பிரச்சனையாக அமைகிறது இந்த சுருக்கல்களை நீங்கள் நிறைய கணக்குகள் செய்வதனூடாக இலகுபடுத்திக் கொள்ளுங்க. அந்த சுருக்கல்கள் செய்யும் போது உங்களுக்கு மைண்டில் பதியக்கூடியதாக இருக்கும். சில விடயங்கள் முக்கியமான சுருக்கல்கள் தொடர்ச்சியாக எங்கள் கணித வினாப்பத்திரத்தில் அமைவதால் அந்த சுருக்கல்களை நீங்கள் திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் அந்த சுருக்கல்களையும் இலகுவாக டக்குன்னு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் இந்த 90 பாகியம் 360 நான் சுருக்கிற போது இதை ஒரு முறையாக இருக்கும். ஆகவே இதை நான் சுருக்கிற போது 2ஐயும் 90ஆல் பிரிக்கிறேன் 4 முறையாக இருக்கும். ஆகவே இந்த 4ஐயும் நான் 2ஐயும் சுருக்கிற போது இது ஒரு முறை, இது 2 ஆக இருக்கும். ஆகவே 7ஐயும் நான் 14ஐயும் சுருக்கிற போது இது 2. ஆகவே இந்த 2ஐயும் நான் சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தற்போது புறப்படுவது இந்த வில்லின் நீளம். ஆகவே சொன்ன மாதிரி நீங்கள் 360 மேல் 90 தர 2πr பயன்படுத்தலாம், அல்லது 360 மேல் 90 என்றதை இலகுபடுத்தி நீங்கள் கால்வட்டம் என்னும் போது 4இல் 1ஐயும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். 4இல் 1 தர 2πr என்பதை நீங்கள் நேரடியாக பயன்படுத்தலாம். அந்த சுருக்கலானது மாணவர்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். ஆகவே நாங்கள் சுருக்கி நாங்கள் காண்ற போது எங்களுக்கு இந்த வில்லின் நீளம் காணக்கூடியதாக இருக்கு 22 சென்டிமீட்டராக இருக்கும். இதில் தவறுதலாக அடிபட்டிருக்கு 22 சென்டிமீட்டராக இருக்கும். இந்த வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர் ஆக இருக்க போது. ஆகவே இது 22 சென்டிமீட்டராக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் இதில் பார்க்குற போது இந்த வில்லின் நீளத்தில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தீட்டாவின் கீழ், அதாவது தீட்டா ஆரச்சுரை கோணமும் ஆரையும் உடைய ஒரு ஆரச்சுரைன்ற வில்லின் நீளத்தை காண்றதுக்கு தீட்டா ஆரச்சுரை கோணமாக இருந்தால் தீட்டாவின் கீழ் 360 தர 2πr பயன்படுத்தலாம், அல்லது நீங்கள் இலகுவாக நீங்கள் அந்த கோணத்தை சுருக்கின வடிவத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அரைவட்டம் என்னும் போது நீங்கள் அதாவது 180 360க்கு பதிலாக நாங்கள் அரையை பயன்படுத்தலாம். கால்வட்டம் என்னும் போது 4இல் 1 பயன்படுத்தலாம். முக்கால் வட்டம் என்னும் போது 4இல் 3 என்றதை பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதன் மூலம் இலகுவாக சுருக்கல்களை செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த பகுதி வினாவிற்கு செல்வோம். எனவே அடுத்த பகுதி வினானது ஆரைச்சிறையினுடைய பரப்பளவை காண்க. எனவே ஆரைச்சிறையினுடைய பரப்பளவை காணும் பொழுது இதே முறையிலே நாங்கள் பயன்படுத்தலாம். இது கால்வட்ட வில் என்பதால் 4இல் 1 πr வர்க்கம், அதாவது கால்வட்ட வில் எனும் பொழுது 4இல் மேல் 1 πr வர்க்கம் என்று பயன்படுத்திக் கொள்ளலாம், அல்லது 360 பாகையின் மேல் 90 பாகை தர πr வர்க்கம் என்பதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே நாங்கள் இங்கு உங்களுக்கு இந்த 360 பாகையின் மேல் 90 பாகை தர πr வர்க்கம் என்பதனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாக ஒரு விளக்கத்தை வழங்கப் போகின்றோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் 360 மேல் 90 பாகை தர பை ஆனது 22 கீழ் 7 தர ஆர் என்பது எங்களுக்கு தெரியும் 14 சென்டிமீட்டர், ஆர் வர்க்கம் என்பதால் அது 14 தர 14. எனவே இதனை நாங்கள் சுருக்கும் பொழுது இதை நாங்கள் உடனே சுருக்கக்கூடியதாக இருக்கும். 90 பாகையும் 360 பாகையும் தொடர்ச்சியாக வர்றபடியாக நாங்கள் எங்களுக்கு தெரியும். நீங்கள் இதை நேரடியாக 90 4 மடங்கு 360 இருக்கும், அல்லது நீங்கள் இந்த 10ஆல் வகுப்பதன் மூலம் சைவரை சுருக்கியும் நீங்கள் சுருக்கக்கூடியதாக இருக்கும். நான் நேரடியாக சுருக்கிறேன் 4 முறையாக இருக்கும். அவை 90ஆல் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் வகுக்கிற போது மேலே 1 முறையும் கீழே 4 முறையும் பெறப்படும். ஆகவே அடுத்தது நாங்கள் சுருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 7ஐயும் 14ஐயும் நாங்கள் சுருக்கலாம் 1 முறை, இது 2 முறையாக இருக்கும். இந்த 2ஐயும் நாங்கள் 4ஐயும் சுருக்கக்கூடியதாக இருக்கும், இந்த 2 முறையாக இருக்கும். இந்த 2ஐயும் நாங்கள் 22ஐயும் நாங்கள் சுருக்கிற போது 11. ஆகவே இந்த ஆரைச்சிறையின் பரப்பளவை நாங்கள் காண்கின்ற போது 11 14ஆல் பெருக்கிறதுக்கு எங்களுக்கு சமனாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த பொதுக்காரணியால் சுருக்கிற போது மாணவர்களை நீங்கள் இலகுவாக ஒவ்வொரு முறையும் சுருக்க உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அப்போ சில கணக்கள் தொடர்ச்சியாக வர்றதால உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி வச்சிருப்பதன் மூலம் இலகுவாக குறைந்த நேரத்துக்கு இந்த கணிதத்திலே கூடுதலான இடம் சுருக்கல் செய்கைகளுக்கு தான். அநேகமான மாணவர்கள் வந்து சொல்லுவினும் பேப்பர் இலகுவானது எனக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்கு செய்ய முடியாமல் போயிட்டு. காரணம் என்னென்னு பார்த்தா இந்த சுருக்கல்களில் அவை விடுற சிலோவாக இருக்கிறதன் காரணமாகத்தான் அந்த பிரச்சனை வர்றது. அதாவது கூடுதலான மாணவர்கள் நான் பெரும்பாலும் எக்ஸாம் முடியக்கு நான் சந்திக்கிற போது அவை சொல்லுவினும் பேப்பர் ஈஸியாக இருந்தது, ஏன்னா எனக்கு டைம் காணாமல் இருந்தது. அதுக்கு முழுமையான காரணமும் இந்த சுருக்கல்ல இருக்கிற அந்த ப்ராக்டிஸ் அவைக்கு இல்லை. திரும்ப திரும்ப நீங்கள் சுருக்குவதன் மூலம், இந்த கணக்கை சுருக்குவதன் மூலம் நாங்கள் இலகுவாக குயிக்காக நாங்கள் விரைவாக அந்த கணித பாட பேப்பருக்கு விடையளிக்கக்கூடியதாகவும் முழு புள்ளியை பெறக்கூடியதாகவும் இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த அடுத்த பகுதிக்கு நாங்கள் வர்ற போது
அடுத்து மூன்றாவது பகுதி வினாவை பார்ப்போம். எனவே மூன்றாவது பகுதி வினா ஆனது முக்கோணியின் பரப்பளவு. ஆரைச்சிறையின் பரப்பளவின் 3 மடங்கு எனின் ஓசியின் நீளத்தை காண்க. அதாவது இந்த முக்கோணியினுடைய பரப்பளவானது ஆரைச்சிறையினுடைய பரப்பளவின் 3 மடங்கு. எனவே இறுதியாக நாங்கள் ஆரைச்சிறையினுடைய பரப்பளவை கணித்திருந்தோம். அது 154 சென்டிமீட்டர் வர்க்கம். எனவே அதனுடைய 3 மடங்கு. எனவே அந்த பரப்பளவை 3ஆல் பெருக்கும் பொழுது முக்கோணியினுடைய பரப்பளவு கிடைக்கும். அவ்வாறெனின் ஓசியினுடைய நீளத்தை காண்க. எனவே இங்கு நாங்கள் முக்கோணியினுடைய பரப்பளவை கண்டு முக்கோணியினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் அரைத்தர அடித்தர செங்குத்துயரம் என்பதனை சமப்படுத்தும் பொழுது எங்களுக்கு ஓசியை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே பாருங்கள், முக்கோணியினுடைய பரப்பளவு எங்களுக்கு தெரியும் 154 தர 3 ஆரைச்சிறையினுடைய பரப்பளவு போன்று 3 மடங்கு. எனவே இதனை நாங்கள் பெருக்கும் பொழுது எங்களுக்கு அது 462 ஆக கிடைக்கும். எனவே மாணவர்களே, நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீங்கள் இந்த 462 என்பதனையும் பயன்படுத்தலாம், அல்லது 154 தர 3 என்பதனையும் பயன்படுத்தலாம். ஆனால் இலகுவான வழி இந்த 154 தர 3 என்பதை பயன்படுத்துவது. இனி நாங்கள் இந்த முக்கோணியினுடைய பரப்பளவை காணும் பொழுது அது எங்களுக்கு தெரியும் அரை தர அடி என்பது ஓசி. ஓசியை நாங்கள் அடியாக கருதும் பொழுது ஓபி ஆனது செங்குத்துயரமாக இருக்கும். ஓசி அடியாக கருதப்படும் பொழுது ஓபி செங்குத்துயரமானது 14 சமன் 462. எனவே எங்களுக்கு இதனை சுருக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் 2ஐயும் 14ஐயும் சுருக்கலாம் 7 விடையாக கிடைக்கும். எனவே சமனுக்கு இடப்பக்கமும் வலப்பக்கமும் நாங்கள் 7ஆல் வகுக்கும் பொழுது ஓசி ஆனது 462 கீழ் 7 ஆக இருக்கும். எனவே இதனை நாங்கள் சுருக்கினால் ஓசி ஆனது 66 சென்டிமீட்டர் ஆகும். எனவே ஓசியினுடைய நீளம் 66 சென்டிமீட்டர் ஆகும். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பகுதி வினாவுக்கு வருவோம். இவ்வுருவின் சுற்றளவை கிட்டிய முழுவெண்ணில் கணித்த போது அதன் பெருமானம் 170 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே சுற்றளவு மூடிய தளவுரு கொண்ட சுற்றளவு என்னும் போது அதாவது சுற்றி பெற உள்ள மொத்த நீளமாக இருக்கும். ஆகவே சுற்றளவை கிட்டிய முழுவெண்ணுக்கு கணித்த போது, அதாவது கிட்டிய முழுவெண்ணில் அவையே தந்திருக்கிறோம் கணிச்சு 170 சென்டிமீட்டர் எனில் பிசியின் நீளத்தை கிட்டிய முழு எண்ணில காண சொல்லியிருக்கேன். ஆகவே கிட்டிய முழு எண்ணில காணணும். நான் இப்போ காண போகிறேன் இந்த சுற்றளவில் எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நாங்கள் கூட்ட போகிறோம். ஆகவே நான் இப்போ காண போகிறது இந்த வில்லின் நீளம் ஏற்கனவே ஏபியின் கால்வட்ட வில்லின் நீளம் கண்டிருக்கிறோம் 22 சென்டிமீட்டர். எங்களுக்கு இந்த ஓபியும் ஓஏயும் சமன் ஆர்ஹெச்ஐன்ற 2 ஆரிகளாக இருக்கும். இது 14 சென்டிமீட்டர். ஆகவே இதுவும் 14 சென்டிமீட்டராக இருக்கும். ஓசி நாங்கள் இந்த பரப்பளவு மூலம் காண்டக்கூடியதாக இருந்த 66 சென்டிமீட்டர். இப்போ பிசியின் நீளத்தை தான் நாங்கள் கணிக்க வேணும். ஆகவே நான் இப்போ எழுத போகிறேன், இதை வச்சுக்கொண்டு ஒரு தொடர்பு எழுத போகிறேன். ஆகவே இந்த உருவின் சுற்றளவை நாங்கள் காண்ற போது 22 சென்டிமீட்டர் வில்லின் நீளம், இந்த ஆர்ஹெச்ஐன்ற 14 சென்டிமீட்டர், இந்த 66 பிசி. இதை கூட்டுவதன் மூலம் இந்த சுற்றளவை நான் பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த சுற்றளவே அவை கணக்கில் தந்திருக்கிறோம். கணித்த போது அதன் கிட்டிய முழுவெண்ணுக்கு கணித்த போது 170 இருக்கு. ஆகவே இது சமன் எங்களுக்கு தெரியும் 170 இருக்கும். ஆகவே நாங்கள் 2 பக்கமும் ஆகவே நாங்கள் இதை சுருக்கிற போது 102 இவ்வளத்தையும் கூட்டுற போது 102 சக பிசி சமன் 170. 2 பக்கமும் நாங்கள் 102 கழிக்கிற போது பிசியின் பெருமானத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பிசி சமன் 68 சென்டிமீட்டர். இது கிட்டிய முழு எண்ணுக்கு காண்றோம். ஆகவே கிட்டிய முழு எண்ணுக்கு காணும் போது அந்த பிசியின் நீளத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு 68 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் அளவையியல் என்னும் பகுதியில் நாங்கள் கடந்த வகுப்பும் இன்றைய வகுப்பிலேயும் நாங்கள் முழுமையாக அளவியல் என்ற பகுதியில் சுற்றளவு, பரப்பளவு, மேற்பரப்பளவு, கனவளவு தொடர்பாகவும் அந்த கனவளவில் வர்ற சுருக்கல்களை நாங்கள் பயன்படுத்துவதற்கு மடக்கை அட்டவணையை பயன்படுத்துவது தொடர்பாகவும் முழுமையான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக இருந்து முழுமையாக கலந்துரையாடி இருந்தோம். ஆகவே இதை நீங்கள் முழுமையாக படிப்பதன் மூலம் நீங்கள் குறைந்தது 20 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் காப்போத சாதாரண தர பரீட்சையில். என்ன சார், சில நேரங்களில் பகுதி 1 ஏ பகுதியிலும் 2 புள்ளிகளுக்கான ஒரு வினா இடம்பெறுவதுண்டு. ஆம் சார். ஆகவே நாங்கள் இவற்றின் புத்தகத்தில் உள்ள பயிற்சியையும் கடந்த கால வினாப்பத்திரங்களை நீங்கள் திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் இந்த முறை 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு நடக்க போகிற அந்த காப்போத சாதாரண தர பரீட்சையில் இலகுவாக நீங்கள் புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் என்று கூறி நாங்கள் மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.